கொடி வந்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு, பந்தல் நல்லா வந்து பிடிச்சிருச்சு, நல்ல பெரிய செடியா ஆரோக்கியமான செடியா நம்மளுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து பூக்கள் பூக்குது இல்லையா, பூக்கள்லாம் வந்துட்டு உதிர்ந்து போயிடும், நிறைய வந்து ஆண் பூக்களா இருக்கும், பூக்கள் வந்துட்டு காயாவே மாறாது, அப்படியே மாறினாலும் பிஞ்சுகள் வந்து வெம்பன மாதிரி பழுத்த மாதிரிலாம் மாறிடும். அதுக்கான ரீசன்ஸ், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தரலாம். ஆரம்ப காலத்துல கொடி வகை காய்கறிகள்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூக்கள் தாங்க வந்து வரும். அந்த ஆண் பூக்கள்லாம் வந்து உதிரதான் செய்யும், பெண் பூக்கள் பிறகுதான் வரும். அந்த வரக்கூடிய பூக்கள் வந்துட்டு உதிராம எல்லாமே வந்து காய் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து தேமோர் கரைசலோ இல்லைனா வந்து மோர் பெருங்காய கரைசலோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து உதிராம நல்லா வந்துட்டு காய் பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து வெயில் வந்து படணும், கொடியில வந்துட்டு வெயில் படுற மாதிரி இருக்கணும். தேவையற்ற இலைகளெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விடுறது தாங்க ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் நல்லா வந்துட்டு வெயிலும் இருக்கும், நல்லா காத்தோட்டம் இருக்கும் கொடிக்கு. ஸோ அப்போ நிறைய வந்து காய்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து உதவியாக